السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والتسليم على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்பான சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சத்திய சஹாபாக்கள் தங்களுடைய இலக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சமூகத்தின் இலக்காக அவர்களுடைய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கியது எதை வைத்தென்றால், சொர்க்கம் என்கிற ஒரு உன்னதமான அந்தஸ்தை பெறுவதற்குத்தான். அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டிய முக்கியமான அந்தஸ்துகளில் ஜன்னா என்கிற இந்த ஒரு இலக்கை மட்டும்தான் நம்முடைய வாழ்நாளில் மிகப்பெரிய குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். வெளியூருக்கான பயணத்தை ஒரு நபித்தோழர் தன்னுடைய பயண ஏற்பாட்டுக்கான குறிப்பேடை வைத்து கொண்டிருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டீர்களா? அவர் ஆம் என்று சொல்லுவார். உங்களுடைய பயணத்திற்கான திட்டமிடுதலை சரியாக்கி கொண்டீர்களா? ஆம், என்னுடைய வெளியூர் பயணத்திற்கான திட்டத்தை தயாராக வைத்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இப்போது அவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் போகிற போக்கில் சொல்லக்கூடிய முக்கிய செய்தி, மறுமை என்ற பயணத்திற்காக, நீங்கள் அடைய வேண்டிய சொர்க்கம் என்ற பயணத்திற்காக உங்களுடைய ஏற்பாடு என்ன என்பதை சிந்தியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். பழைய வீட்டை சரி செய்து கொண்டிருக்கிற ஒரு தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், அழிந்து போகிற உடைந்து போகிற கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை சரி செய்து கொண்டிருக்கிற தோழரை ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், தாரல் ஆஹிரா, மறுமைக்கான வீட்டை, சொர்க்கத்திற்கான வீட்டை தயார் செய்வதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகல சந்தர்ப்பங்களிலும் சுவனம்தான், மறுமைதான் அவருடைய இலக்கு என்பதை சஹாபாக்கள் உணர்த்தும் விதமாக ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தியிருக்கிறார்கள். சொர்க்கம் என்பதுதான் சகோதரர்களே வாழ்க்கை. நாம் செய்கிற அமல்கள், நாம் வைக்கிற இபாதத்துகள், நோன்புகள், எல்லா நன்மையான காரியங்களையும் தீர்மானிக்கக்கூடிய இறுதி இலக்காக ஜன்னா என்கிற அற்புதமான அந்த இலக்கை அடைவதற்காக நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை, நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பாதைகளை சரி செய்து கொள்வதுதான் ஒரு மூமினுடைய கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய அந்த குழியை தோண்டுகிற போது சத்திய சஹாபாக்களுக்கு உணர்த்தும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பாடல் போன்று படிப்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள். கடுமையான ரமதானுடைய மாதம், அந்த அகல் யுத்தத்திற்காக குழிகளை, பாறையை தோண்டி உடைத்து எடுக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா, யா அல்லாஹ், எங்களுடைய சஹாபாக்களுக்கும் எங்களுக்கும் மறுமையுடைய வாழ்க்கையை தவிர, சொர்க்கத்தின் வாழ்க்கையை தவிர எங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லை இறைவா, எங்களுக்கு அந்த வாழ்க்கை தான் சிறப்பு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய கஷ்டங்கள் புரியக்கூடாது, அவர்கள் படக்கூடிய வேதனைகளை உணர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மிக சாதுர்த்தியமாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னதாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். சந்திக்கிறது, நம்முடைய வாழ்வில் எடுக்கிற முயற்சிகள், நாம் எடுக்கிற நன்மையான இபாதத்துகள், நாம் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கான ஏற்படக்கூடிய உழைப்புகள், அதற்கு பிரதிபலன்தான் சகோதரர்களே நாம் நன்மையை எதிர்பார்த்து செய்கிற, எவர் நின்று வணங்குகிறாரோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அவருடைய முன்பாவம் மன்னிக்கப்படுவது. நோக்கம் எதற்காக? எவர் தொழுகிறார், நின்று தன்னுடைய ரமலானில் நோன்பு இருக்கிறாரோ அது அவருடைய முன்பாவம் மன்னிக்கப்படும். எதற்காக? ஒருவர் ரமலானை அடைந்தும் நன்மையை அடையவில்லை என்றால், சொர்க்கத்தை பெறவில்லை என்றால், அவர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய, அல்லாஹ்வுடைய தூதர் மெம்பர் நின்று ஆமீன் என்று சொல்வது எதற்காக? இவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, ரமலானை அடைந்தும் அவர் மன்னிக்கப்படாமல் சொர்க்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பை பெறாமலே அவர் தந்த மாதத்தை கழித்து விட்டால், இபாதத்தின் மூலம் சொர்க்கத்தை அடைகிற வாய்ப்பை பெறாமல் அந்த மாதத்தை வீணாக கழித்து விட்டால், யா அல்லாஹ், அவரை அல்லாஹ் சபிக்கட்டும், இப்படி வார்த்தை சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய கருணையில் இருந்து அவர் தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய, அல்லாஹ்வுடைய தூதர் மெம்பரில் என்று ஆமீன் என்று சொல்வதாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார். என்றால் நோக்கத்தை, அதனுடைய அடிப்படையான வலிமையான அந்த இலக்கை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இது நம்முடைய சிந்தனையில் வர வேண்டும். நாம் உழைக்கிறோம், நாம் ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறோம், இதனுடைய அடுத்த கட்ட பிரதிபலன் என்ன? ஒரு மிகப்பெரிய முயற்சியில கூடுகிறோம், ஒரு மஷூராவில் அமர்கிறோம், ஒரு மக்களுக்கான சமூகத்திற்கான பணியை செய்கிறோம், இபாதத் செய்கிறோம், திக்ர் செய்கிறோம், இபாதத்தை அழகூட்டுவதற்கு முயற்சிக்கிறோம். எல்லாவற்றுக்கான அடிப்படையான நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? அது ஜன்னா, சொர்க்கம் என்ற நோக்கத்தை முன்னிறுத்தித்தான்
அந்த அமல்களை நீங்கள் செய்யுங்கள், உங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ் அதில் கூலி தருவான். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியினுடைய பின்பக்கம் சொர்க்கம்தான் என்பதை புரிந்து கொண்டால், அதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை விளங்கி நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் அதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்துவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, சொர்க்கத்தை மிகப்பெரிய கஷ்டத்தில் உள்வாங்கி இமாம் புகாரி பதிவு செய்வார்கள். கடுமையான உலகத்தில் கஷ்டப்பட்டு மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளான ஒருவனை, அவர் எவ்வளவோ சிரமத்தை இந்த துனியாவில் அவர் அனுபவித்திருப்பார். அவருடைய அனுபவத்தில் அப்படிப்பட்ட கஷ்டங்களை, சோதனைகளை அனுபவித்த ஒருவரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர் பட்ட வேதனைகளுக்கு பகரமாக அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து பாதுகாத்து, இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், சொர்க்கத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அந்த அடியானை இக்மிசூஹு கம்சத்தன் ஃபில் ஜன்னா, அவரை சொர்க்கத்தில் ஒரு முக்கு முக்குங்கன்னு அல்லாஹ் சொல்லுவானா. யார்கிட்ட? வானவர்கள்ட்ட. கஷ்டம்தான் அவருடைய வாழ்க்கை. அவர் செய்த பாவத்திற்கு பகரமாக நரகத்தை அனுபவித்து விட்டார் அந்த ஈமான்தாரி. அவரை அல்லாஹ் மீண்டும் சொர்க்கத்திற்குள் கொண்டு வரக்கூடிய அந்த வாய்ப்பை வழங்குகிற போது வானவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுவானாம், இக்மிசூஹு கம்சத்தன் ஃபில் ஜன்னா, ஒரு முக்கு சொர்க்கத்தில் அவனை முக்குங்க. உடனே வானவர்கள் ஃபயக்மசு ஃபீஹா கம்சத்தன், ஒரு முக்கு அவனை முக்கி அப்படி எடுத்த உடனே அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பான், ஐயு ஃபுலான் ஹல் அஸாபக லர்ரன் கத் அவ் பலா, நீ உலகத்தில் வாழுகிற போது சோதனைகளை தான் அனுபவித்தாயா என்று அல்லாஹ் கேட்பானாம். உடனே அவன் சொல்லுகிறான், மா அஸாபனி கத்து லர்ரன் வலா பலா, யா அல்லாஹ், அற்புதமான சொர்க்கத்தையே நான் பார்த்துட்டேன், உலகத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கவில்லை, எந்த சிரமத்தையும் நான் அனுபவிக்கவில்லை, எந்த சோதனைக்கும் நான் ஆளாகவில்லை. எப்படி? கடும் சோதனைக்கு ஆளானவன், கடும் சிரமத்திற்கு ஆளானவன், எல்லா நெருக்கடிகளுக்கும் ஆளானவனை அல்லாஹ் ஒரு முக்குன உடனே, இந்த ஒண்ணுக்கு முன்னாடி எதுவுமே பெருசு இல்லடா. எதுக்கு முன்னாடி? சொர்க்கத்துக்கு முன்னாடி எதுவும் ஒரு சோதனை எனக்கு இல்லை இறைவா, நான் எந்த கஷ்டத்தையும் உலகில் அனுபவிக்கவில்லை என்று அந்த அடியான் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார். சகோதரர்களே, சிரமத்தில் உள்வாங்கி புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வார்கள், சொர்க்கம் என்ற மூடியை திறந்து பார்த்தால் அது சிரமங்களால் மூடப்பட்டிருக்கிறது. நரகத்தினுடைய மூடியை திறந்து பார்த்தால் நரகம் மனோ இச்சையினால் மூடப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். சிரமங்களை உள்வாங்கி கஷ்டங்களை அனுபவித்து இந்த உலகத்தில் படுகிற எல்லா பாட்டையும், குடும்ப பிரச்சனை, கடன் பொருளாதாரம், ஆட்சதிகார கூட்டங்களுடைய நெருக்கடிகள், வாழ்வதற்கே உனக்கு இந்த பூமியில் இடமில்லை, நீ அகதிகளாகத்தான் இந்த பூமியில வாழ வேண்டும், நீ செகண்ட் சிட்டிசன், இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் இந்த பூமியில வாழ்வதற்கு தகுதி வாய்ந்தவன், நீ உன்னை முஸ்லீம் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை, வெள்ளிக்கிழமை ஜும்மா கூட என்ன செஞ்சிரு, இந்த வர்ற வாரம் வீட்டில் தொழுதுரு, பள்ளிவாசலுக்கு வெளியே வராத, எல்லா நெருக்கடிக்கும் உள்ளாகக்கூடிய ஒரு சமூகம் தான் இந்த சமூகம். இந்த அத்துணை சிரமங்களை நாம் அனுபவித்தாலும் கூட திறந்து பார்த்தால், அந்த சோதனைகள் சிரமங்கள் என்ற மூடியை திறந்து பார்த்தால் ரசூல் சொல்கிறார்கள், ஹுஜிபத்தில் ஜன்னா பில் மக்காரிஹ், சிரமத்தின் மூலம், கஷ்டத்தின் மூலம் தான் அல்லாஹ் சொர்க்கத்தை மூடி இருக்கின்றான். சிரமம் அனுபவிக்காமல், கஷ்டம் அனுபவிக்காமல், பாவிகளை நம் கண் முன்னால் பார்க்காமல், பாவிகளையும் அயோக்கியர்களையும் அநியாயத்தின் அக்கிரமத்தின் உச்ச வரம்புள்ள அதிகாரிகளை, ஆட்சியாளர்களை பார்க்காமல், அப்படி அவருடைய சிரமத்திற்கு உள்ளாகாமல், ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அப்படி சில சிரமங்கள் வந்தாலும் அந்த பாவிகளை எதிர்நோக்காமல், கண் கொண்டு பார்த்து சில சிரமங்களை அனுபவிக்காமல் எமக்கு சொர்க்கம் இல்லை என்பதை நெஞ்சத்தில் அழுத்தமாக நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பேசிய பேச்சை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி அந்த செய்தி இமாம் புகாரி நசாயில வருகிறது, புகாரியில் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை சொல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் எப்படி அடியான் மறுமை நாளில் நிற்பானாம், அவன் நிற்கிற அந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசியாக ஆக பெரும் குறைந்த சொர்க்கத்துடைய தரஜா ஒரு அடியானுக்கு எப்படி வழங்கப்படும்? இருக்கிறதே சொர்க்கத்தில் மிக குறைந்த ஒரு தரஜா, அஹ்லுல் ஜன்னத்தி மன்சிலா மா அதுனா அஹ்லுல் ஜன்னத்தி மன்சிலா, சொர்க்கத்தில் ரொம்ப தாழ்வான அந்தஸ்துல மர்த்தபாவில் இருக்கக்கூடிய அந்த நபர் யார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம், அந்த அடியானை சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் கொண்டு வருவானாம். ஒரு அடியானை, அவன் யார் என்று பாருங்கள். ரப்பி கைஃப நஸல நாஸ மனாஸிலஹும், சொர்க்கத்தை நரகத்திலிருந்து தூக்கி சொர்க்கத்திற்கு கொண்டு வருகிற போது அந்த அடியான் கேட்பானா சொர்க்கத்தை பார்த்துட்டு, என்ன ஒரு இடம் கூட இல்லையே ரப்பே, எப்படி உள்ள இடம் இருந்தால் தான் நான் போவேன். அவர் சொல்றான், சொர்க்கத்தில் உட்கார்றதுக்கு நிற்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையே, எல்லாமே ஃபுல்லாக இருக்க, முழுமை அடைஞ்சிருச்ச என்று அந்த அடியான் சொல்லுவானா. உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், உனக்கு என்ன வேணும்? இப்போ உனக்கு என்ன வேணும்?
அத்தர்லா ஐ யக்கூன லக மிஸ்ல முல்க் மலிக்கின் மின் முலுக்கு துனியா. இந்த உலகத்தில் ஒரு மன்னர் எப்படி வாழ்ந்தாரோ, மன்னர் எப்படி வாழ்வாரோ உங்களுக்கு தெரியும், விளக்க வேண்டியதில்லை. ஒரு மன்னர் எப்படி புடைசூழ வாழ்ந்திருப்பாரோ, எப்படிப்பட்ட அதிகாரங்களோடு சிறப்புகளோடு மகிழ்ச்சியாக கஜானாக்களோடு வாழ்ந்திருப்பாரோ, அப்படிப்பட்ட ஒரு மன்னரை போன்ற ஒரு அற்புதமான வாழ்வை உனக்கு நான் இந்த சொர்க்கத்தில் இடம் தரவா கேட்பானா. ஃபயக்கூலு ரப்பி ரதீத்து ரப்பி, அடியான் சொல்லுவான், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, அது போது எனக்கு. அல்லாஹ் உடனே சொல்லுவான், கிடையாது. அடுத்த செட்டப் பாருங்க, தாழ்ந்த சிறப்பு இது, கவனிச்சுக்கங்க. ஃபயக்கூலு லக்க ذلك ومثله 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 ومثله, எத்தனை? 4 மிஸ்லுஹு. ஒரு மன்னர் கிடையாது உனக்கு. அல்லாஹ் சொல்றான் அடுத்து, 4 மடங்கு மன்னர் ஒரு பூமியில வாழ்ந்தா எப்படி இருந்திருப்பான், எல்லா மன்னரையும் கொண்டு வா. ஒரு 4 மன்னர் இந்த பூமியில் எப்படி உலகத்தில் வாழ்கிற போது எப்படி புடைசூழ மிக சிறப்பான ஒரு அரசாங்கத்தோடு வாழ்ந்திருப்பான். அந்த 4 மன்னருடைய சிறப்பை சொர்க்கத்தில் இடமா உனக்கு தரட்டுமா? உடனே அடியான் ஃபயக்கூலு ரப்பி ரதீத்து, ரொம்ப சந்தோஷம், திருப்தி கொண்ட, இது போதும். அல்லாஹ் விடலை, உன்னை இன்னும் தூக்குறேன் பாருங்க. ஃபயக்கூலு ஃபில் ஹாமிஸா ரப்பி, அல்லாஹ் சொல்றான் ஃபயக்கூலு ஹாதா லக வ அஷ்ரத் அம்சாலி. அஷரான அரபில தெரியும், அஷரான எத்தனை? 10 மன்னர்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாக ஒட்டுமொத்த கஜானாவையும் உலகத்தினுடைய 10 மன்னர்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் என்ன இருக்குமோ, அவன் வாழுகிற எல்லா நிலங்களை எப்படி அவன் சூழ இருப்பானோ, அப்பேற்பட்ட வாழ்க்கையை இந்த சொர்க்கத்தில் தரட்டுமா? யாருக்கு அல்லாஹ் கேட்கிறான்? சொர்க்கத்திலே ரொம்ப தாழ்ந்த தரஜா, ரொம்ப கீழான ஒரு அந்தஸ்தில் உள்ள ஒரு அடியானுக்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்குறான். ஃபயக்கூலு ரப்பி ரதீத்து ரதீத்து, ரொம்ப சந்தோஷம் எனக்கு இறைவா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அல்லாஹ் சொல்லுவான், மா ஷஹத்த நஃப்ஸுக் வலத்தத் ஐனுக், உன் கண்ணமெல்லாம் உன் கண்களெல்லாம் சந்தோஷப்படும், உன்னுடைய நஃப்ஸெல்லாம் உள்ளமெல்லாம் ஆசைப்படக்கூடிய அற்புதமான வாழ்வை உனக்கு நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுக்கு சிறப்பான ஒரு சொர்க்கத்தை கொடுப்பான். இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பார், யா அல்லாஹ், மிக தாழ்வான மிக குறைந்த தரஜாவில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த சொர்க்கம், குறைந்த தரஜாவில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த சொர்க்கம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ், அப்போ உயர்ந்த தரஜா, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடியவனுடைய இருப்பிடம் எப்படி இருக்கும் அப்படி கேட்ட உடனே அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், எந்த பதில பாருங்க, எந்த கண்ணும், ஒரே பதில் தான், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திட முடியாது. ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். கண் குளிர்ச்சியாக, மறைவாக, ரகசியமாக இதுவரைக்கும் காட்ட முடியாத பாக்கியங்கள், இதுவரைக்கும் அனுபவித்திட முடியாத ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான இருப்பிடங்கள் எந்த கண்களும் பார்த்திராது, எந்த காதும் இதுவரைக்கும் கேட்டிருக்காது, உங்கள் உள்ளத்தால் கூட கற்பனை செய்திட முடியாத ஒரு சொர்க்கம் உண்டல்லவா, அதுதான் உயர்ந்த தர்ஜாவில் அல்லாஹ் அந்த அடியானை வைக்கப் போகிறான். யா ரப் யா ரஹ்மான், அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. தாழ்ந்த தர்ஜாவிலே, தாழ்ந்த அல்லாஹ்வின் பார்வையிலே இருக்கிறதே கீழான ரொம்ப தாழ்வான ஒரு கீழ்மட்ட சொர்க்கவாதிக்கே 10 மன்னர்கள் அளவுக்கு அவன் ஆட்சி அதிகாரத்தை சொர்க்கத்தில் ஒரு இருப்பிடத்தை கொடுத்து அவனை மகிழ்ச்சியா வாழ்டா அப்படின்னு சொல்றான்னா, உயர்ந்த தரஜாவில் நன்மைகளை அள்ளிச்சரக்கூடிய அடியானுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சொர்க்கம் என்பது நிச்சயமாக நம்மால் யூகித்து பார்க்க முடியாத சகோதரர்களே. அப்பேற்பட்ட அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துவிட்டு இந்த வசனம் ஓதப்படுகிறது, லஹும் மா யஷாஊன் ஃபீஹா வலதைனா மஸீத். அவர்கள் விரும்பியதெல்லாம், உள்ளங்கள் கற்பனை செய்தது என்னவெல்லாம் நினைக்கிறானோ அவன் யோசிக்க முடியாத அளவுக்கு அற்புதமான பாக்கியங்களை நாம் வழங்குகிறோம் என்று சொல்கிறான். சகோதரரை போட்டி போடணும். சும்மா உலக வாழ்க்கையில் கேடுகட்ட இந்த அழிந்து போகிற துனியா வஜீஃபா, இந்த உலகம் என்பது பிணம், ஒத்துல்லாபுஹா கிலாப். தூதர் சொன்னார்கள், பிணம் இந்த உலகம், ஒத்துல்லாபுஹா கிலாப். அந்த பிணத்தை எது தேடி போகும்? கிலாப், கல்பு, கல்புனா டாக், நாய் தான் தேடி சொல்லும். தூதர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், செத்து போன பிணத்தை நாய் தான் தேடி சொல்லும். அந்த செத்து போன ஒரு பிணத்திற்கு சமம்தான் இந்த உலகம். அழியாத சொர்க்கத்தை ஆசைப்படு. லிமிஸ்லி தாலிக ஃபல் யஅமலில் ஆமிலூன். என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன அமல் செய்யணுமோ முன்னேறி வா. அற்புதமான வாழ்க்கை உனக்கு தயாராக இருக்கிறது. நீ நிச்சயமாக நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்கிற ரப்புதான் மிகப்பெரிய கொடூரமான ரஹ்மான் என்று அவன் பெயரை பதிவு செய்கிறான். மிகப்பெரிய வேதனையில் உச்சகட்டத்தில் செய்யக்கூடியவன் தான் அல்லாஹ். அவனை போன்று மிகப்பெரிய கஹார், ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன், ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன், பாத்திஷ், அடக்கி வேதனையிலே கொடூரத்தை கொடுக்கக்கூடிய ரப்புதான் அளவற்ற அருளாளன் என்று சொல்கிறான், நிகரற்ற அன்புடையவன் என்று சொல்கிறான்.
எல்லா பாவத்தையும் ஒட்டுமொத்தமாக செஞ்சுட்டு வந்தவனை கூட தனி ரகசியமாக எல்லாம் உட்காந்து திரை போட்டு மறுமையில் பேசி, இதை செஞ்சியா? ஆமாம். இதை செஞ்சியா? ஆமாம். போன மாதம் இதை செஞ்சியா? அந்த வருஷம் இதை செஞ்சியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். எல்லாம் நீ செஞ்சியா என்று ரகசிய விசாரணை கேட்கப்பட்டு அவை அத்துணையும் அந்த அடியான் ஆமா ஆமா என்று சொன்னவுடன் அடியான் மனசில் நினைப்பானாம், ஒக்கது ஹலக்க, இன்னைக்கு நம்ம ஒளிஞ்சோம். எப்படி? இன்னைக்கு நம்ம சாப்டர் க்ளோஸ். ஏன்? ஒட்டுமொத்த பாவத்தை முன்னால் கொண்டு வந்து ரப்ப நிறுத்தி விட்டானே. அடியான் பேசுவான், நினைப்பானா, எதையுமே மறைக்கவில்லையே. லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரா, எந்த பெரிய பாவங்களும் சிறிய பாவங்கள் என்று எதுவுமே இல்லாமல் அத்தனையும் கொண்டு வரப்பட்டு விட்டதே. ரகசியமாக அடியானுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள விசாரணையில செஞ்சியா செஞ்சியா? ஆமா ஆமா. கருணையை பாருங்க, ரப்புடைய கருணையை. ஆமா ஆமான்னு சொல்லி முடிச்சவன அழிந்தோம் என்று நினைக்கிற நேரத்தில் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொல்லுவானான், உலகத்தில் இந்த தவறுகளை எல்லாம் உனக்காக நான் வெளியே தெரியாமல் ரகசியமாக மறைத்தேன். இந்த மறுமையிலும் உன்னை நான் மறைக்கிறேன், உன் பாவங்களை வெளியே சொல்லாமல். உதுகுலுல் ஜன்னா, எங்க நுழைஞ்சிரு, சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல்லப்படுமாம். மகிழ்ச்சியினுடைய குதூகலத்தில் உள்ளே நுழைந்து ஓடுவானாம். இப்படிப்பட்ட கருணையாளன், புரிஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட கருணையாளன் நாடினால் மன்னிப்பான், நாடினால் நரகத்தில் கடுமையாக வேதனை செய்வான். அந்த சொர்க்கம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அற்புதமான அந்த வாழ்க்கைக்கு உங்களை தயாராக்கி கொள்ளுங்கள். கடைசி நேரம் சென்று பாருங்கள். உஹதில் சஅத் இப்னு முஈத், யாரு? சஅத் இப்னு முஈத்தை என்று எங்க காணுமே, சஅத் இப்னு ரபியா காணுமே அப்படின்னு சொல்லி பல உடல்கள் சிதறி கிடக்கக்கூடிய அந்த உஹதுடைய மைதானம் உங்களுக்கு வரலாறு ஞாபகம் இருக்கும். உடனே ஸைத் பின் சாபித்தை ரசூலுல்லாஹ் அழைத்து எல்லோருடைய உடலையும் சென்று பாருங்கள் உஹதிலே. அதில் குறிப்பாக சஅத் இப்னு ரபியா அன்சாரியுடைய தலைவருடைய உடல் எங்கே இருக்கு என்று பாருங்கள் என்று சொன்னவுடன் ஓடி சென்று பார்ப்பார். சபஊன லர்பா, சபஊன அரபியில் தெரியும் எத்தனை? சபஈனா எத்தனை? சபஈன், 70 வெட்டுக்கள் வெட்டப்பட்டு வைதா ஆஹிர் கரமுக், வைதா ஆஹிர கரமுக், கடைசி சக்கராத்துடைய நிலையில் குத்தப்பட்டு குத்துயிரும் குலையுருமாக கிடக்கிறார் சஅத் பின் ரபியா. இப்போது ஸைத் பின் சாபித் சொல்லுவார் வஹதிலே, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சலாமை சொன்னார், நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள், உங்களுடைய நிலை என்ன என்று விசாரிக்க சொன்னார்கள். அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாம், என் சலாத்துடைய பதிலை ரசூலுக்கு சொல்லுங்கள். இந்த கடைசி தருணம், இந்த முக்கியமான இறுதி நேரத்தில் நான் உணர்வது என்னவென்றால், இன்னி அஜிது ராயிஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாடையை இந்த உஹது மலைக்கு அருகில் இருந்து நான் உணர்கிறேன். முடியுமா சகோதரர்களே? முடியுமா? ஒன்றும் முடியாது. ஈமான் வெளிச்சமாக இருந்து, இலக்கு சரியாக இருந்து, நோக்கமும் சரியாக இருந்து, எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு ஆகிரா தான் வேணும் நினைக்கக்கூடிய வாயில் மட்டும்தான் இந்த வார்த்தை வரும், இன்னி அஜிது ராயிஹத்தல் ஜன்னா. இந்த குப்பை லக்ஸரி வாழ்க்கையை வச்சுட்டு இவனெல்லாம் ஒரு முக்கியமான ஆள், அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி எவன் பின்னாடியே போய் நின்று ஒட்டுமொத்தத்தை இழந்து நிற்கிறதுலாம் வேஸ்ட்டு. எல்லாத்தையும் குப்பையில் போட்டுடணும். அத்துணையும் ஒட்டு மொத்தமாக நிர்மூலமாக்கப்பட்டு விடும். அமலன் சாலிஹாவோடு, சிறந்த ஈமான் தர்ஜாவோடு நாம் நுழைவதற்கு தயாராகக்கூடிய ஒரு அற்புத வாழ்க்கைக்கு தயாராகுவோம் சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மிந்தில் கிடைக்கட்டுமே. மிந்தில்னா என்ன? அரபு நாட்டில் வேலை செஞ்ச மக்களுக்கு மிந்தில்னா என்ன? டிஷ்யூ. டிஷ்யூக்கு என்ன பேர்? என்ன எழுதியிருப்பான்? மிந்தில். ஒரு பேப்பரை எடுத்து அப்படியே டிஷ்யூ எடுத்து தொடச்சி குப்பையில் போடுறோம்ல, கர்ச்சிப்னு வச்சுங்க, கை குட்டை, அதாவது ஒரு சின்ன டிஷ்யூ. லமிந்தீருல் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு டிஷ்யூ கிடைப்பது, சொர்க்கத்தில் சொர்க்கவாதிக்கென்று அல்லாஹ் வழங்கப்படக்கூடிய ஒரு கர்ச்சிப் கிடைப்பது என்பது ஹைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களை விட அந்த ஒரு கர்ச்சீப் சிறப்பு. மாஷா அல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு கர்ச்சீப்புக்கு எவ்வளோ பெரிய வார்த்தையா. அடுத்து பாருங்க, மௌதிஅ ஸௌத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு கால் பாதம் வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கிடைக்குதா உங்களுக்கு? ஒரு கால் பாதம் வைக்கக்கூடிய அளவுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கிறதா? மாஷா அல்லாஹ், அவன் பெரும் பாக்கியசாலி. ஹைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. அப்படி ஒரு இடம் கிடைப்பது, இந்த உலகமும் உலகத்திற்கிற எல்லா இன்பங்களை மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள், அதை எல்லாவற்றை விட சிறப்பு ஒரு அடியானுக்கு சொர்க்கத்தில் கால் வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கிடைப்பது என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பாசத்துக்குரியவர்களே, நன்மைகளை சம்பாதிப்பதற்கென்று தனிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதமான வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட சிறந்த அடியானை வரவேற்கிறார் என்று பாருங்கள். நீங்கள் நிறைய நீண்ட ஒரு தலைப்பு, சுவர்க்கம் என்பது. அல்லாஹ் அடியார்களை விசாரித்து அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வழங்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் நுழைகிற போது
அந்த இடத்தில் ரிதுவான் சொர்க்கத்தின் மிக முக்கியமான பாதுகாவலருடைய தலைமை காவலர் யாரு? மலக் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள். இன்விடேஷனை பாருங்க. மர்ஹபா அஹ்லன், உள்ளே நுழையுங்கள். சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன். மாஷா அல்லாஹ். அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பட்டியலை நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. சகோதரர்களே, சலாம் சலாமுன் அலைக்கும் திபுத்தும், சாந்தி உண்டாகட்டும் உங்களுக்கு. திபுத்தும், மனமாக உள்ளே நுழையுங்கள், நிரந்தரமாக சொர்க்கத்தில் நுழையுங்கள். உங்களை வருக வருக என சொர்க்கம் வரவேற்கிறது. முழு சொர்க்கத்தில் ஒரு அடியானை நோக்கி ரிதுவான் சொல்வாராம், இந்த முழு சொர்க்கத்தில் உனக்கென்று இருக்கப்பட்ட அந்த ஒதுக்கப்பட்ட மாளிகை அது உனக்குரியது. உதுகுல் ஜன்னா, நீ நுழை என்று சொல்வானா. அவர் சொல்லுவாராம். சொல்லும் போது அந்த சந்தோஷம் பெருக்கெட்டு ஓடுகிற போது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. சூரத்து தஹ்ர்ல ஒரு குடிப்பதற்கு ஒரு பானத்தை அல்லாஹ் கொடுப்பானா. அந்த பானத்தை குடித்த உடனே அவனுடைய உடலும் அவன் நிறமும் அவன் மனம் எல்லாம் கமழ்ந்து அப்படியே டோட்டலாக மாறி ஒரு முழுமையான இளமை பருவத்திற்குள் நுழைவானாம். அல்லாஹ் சொல்கிறான், உருபன் அத்ராபா, இளமை பருவத்தோடு அங்கே உள்ளே நுழைவார்கள். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா. ஒரு வயது முதிர்ந்த தாய் கேட்பாள் அல்லாஹ்வுடைய தூதரிடம், வயதான மூதாட்டி கேட்பாள், அல்லாஹ்வுடைய தூதரே நான் சொர்க்கம் செல்வேனா, நீங்களாம் போக மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டே பின்னாடி போகுது. அந்த பெண்மணியை ரசூலுல்லாஹ் அழைத்து சொல்கிறாங்க, வயதான தோட்டத்தில் போக மாட்டீங்க, இளமை பருவத்தில் மாற்றப்பட்டு நுழைவீங்கன்னு. அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன அரசம் ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல சொல்லும் போது எனக்கு ரொம்ப கவலையாகி போச்சு. நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க, இந்த வயதான தோட்டத்தில் போக மாட்டீங்க, மகிழ்ச்சியான இளமையான தோற்றத்தில் செல்வீர்கள். அது மட்டுமல்ல, அலா சூரத்தில் கமர், 14ஆம் பௌர்ணமி இரவினுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமோ அதுபோன்று முதல் தரத்தில் நுழைவீர்கள். அடுத்து 2ஆம் தரத்தவர்கள் கௌகபம் ஃபிஸ்ஸமா, வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரம் எந்த அளவுக்கு இருக்குமோ அவ்வளவு அழகான தோற்றத்தோடு 2ஆம் தர மக்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். இப்போது நுழைகிற போது தண்ணீர் கொடுக்கப்படும், வெல்கம் செய்யப்படும், உள்ளே நுழைவார்கள். நுழைந்தவுடன் அவன் பேசுகிற முதல் வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. மாஷா அல்லாஹ். எப்போ பாருங்க அந்த வார்த்தையை அல்ஹம்துலில்லாஹ், முடிஞ்சிருச்சு, உள்ள நுழைஞ்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வார்த்தையை சொல்லாமல் ஒரு அடியான் உழைய மாட்டான். சகோதரர்களே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இந்த நேர்வழி எங்களுக்கு தந்த ரஹ்மானுக்கே எல்லா புகழும். இந்த நேர்வழி இறைவான் எங்களுக்கு காட்டியிருக்காவிட்டால் நாங்கள் யாரா இருப்போம்? வழிகேட்டுக்குரியவராக நாங்கள் வழிகட்ட கூட்டமாக மாறியிருப்போம். ஹிதாயத்தை தந்த பாக்கியத்தினால்தான் இந்த சொர்க்கத்திலே நாங்கள் நடமாடுகிறோம். மாஷா அல்லாஹ். இந்த வாய்ப்பை தந்த உனக்கே எல்லா புகழும். இந்த வார்த்தையை சொல்லாமல் ஒருவரும் சொர்க்கம் நுழைய மாட்டார். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த வார்த்தை சொல்கிற நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக. கிடைச்ச தௌஹீதும் கிடைத்த குர்ஆன் சுன்னாவும் இரத்தத்தோடு அல்ல, ஈமானோடு அல்ல, உடல் முழுக்க அப்படியே வியாபித்து கிடைத்த பெரும் பாக்கியம் ஷிர்க்கை விட்டும் பிதாத்தை விட்டும் அனாச்சாரங்களை விட்டும் தவறான கொள்கையிலிருந்து நேரான குர்ஆன் சுன்னாவில் நம்மளை உட்கார வச்சு வழிகாட்டி உட்கார வச்சுருக்கான் பாருங்க. அந்த ரஹ்மானுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அங்கே போய் அந்த வார்த்தையை சொல்லாமல் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டீர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிற போது அடியானுக்கு சொல்லப்படுமா, ஊதுஹுலுல் ஜன்னா, we are get paradise, ஊதுஹுலுல் ஜன்னா அன்தும் வ அஸ்வாஜுக்கும், நீ மட்டுமல்ல உன் மனைவி உன் பிள்ளைகள் குடும்பத்தோடு நுழை. மாஷா அல்லாஹ். இந்த அற்புதமான வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அதற்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நீண்ட செய்திகளுக்கு முன்னாடி சொர்க்கம் வேணுமா இல்லையா, அது நிறைய தலைப்பு. அங்கே அவர் துப்ப மாட்டார்கள், அவர்கள் அங்கே மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள், வேர்வை கூட மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு அங்கே கஸ்தூருடைய மனம், மாஷா அல்லாஹ் தூய்மையான ஹூர்லியினுடைய கன்னி பெண்கள் இருப்பார்கள். எல்லா இன்பங்களும் நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அன்றைக்குள்ள பாடம். ஷார்ட்டாக முடிக்கிறேன். முக்கியமான செய்தியோட ஷார்ட்டான தேவையான செய்திகளோடு முடிக்கிறேன். ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். முதல் விஷயம், குலு வஷ்ரபு, சாப்பிடு குடி எல்லாம் செய், சாலிஹான அமல்களை செய்து அங்கே அந்த அனுபவத்தை தயாராக, அதை அனுபவிப்பதற்கு தயாராக. சாலிஹான நல்லமல் மட்டும்தான் சகோதரர்களே எங்கே கொண்டு போய் சேர்க்கும், நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? சாலிஹான் அமல்னா விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆலிம் பெருமக்கள், எங்கள் கண்ணியத்திற்குரிய உலமாக்கள் சாலிஹான் அமல் என்பதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க? தொலை வைக்கணும், ஆன்மீக பணியை செய்யணும். அப்படியே மற்ற இபாதத்து மட்டுமல்ல, ஒரு கல்லை தூக்கி அப்புறப்படுத்துவதும் சாலிஹா, அமலன் சாலிஹா. நல்ல பேச்சு அமலன் சாலிஹா. உன் பக்கத்தில் ஒருத்தன் பசியோடு இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதும் அமலன் சாலிஹா. உன் தாய்க்கு உபகாரம் செய்வதும் அமலன் சாலிஹா. உன்னுடைய செலவிலிருந்து பொருளாதாரத்திலிருந்து மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டுவதும்
அமலன் சாலிஹா. சாலிகான அமல் என்பது வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத்தும் நினைச்சிடாதீங்க. சமூக பணிகளும் பிற மக்களை நேசித்து பிற நலன் நாடக்கூடியதும் சாலிஹா. எனவே சாலிகான அமலை செய்யுங்கள், சாப்பிடுங்கள். மாஷா அல்லாஹ். 2, ஒரு நாளைக்கு ஒருவர் சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் அமலன் சாலிஹா. 2, ஒரு நாளைக்கு ஒருவர் 3 முறை சொர்க்கம் வேண்டும் என்று துவா செய்தால் பாருங்க, அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, ஒரு நாளைக்கு ஒருவர் மா சால ரஜுல் முஸ்லிமுன் அல்லாஹ் முஸ்லிமுன் அல் ஜன்னத சலாசா, 3 முறை ஒரு நாளைக்கு சொர்க்கம் வேணும்னு ஒருத்தர் துவா செஞ்சா அந்த சொர்க்கம் சொல்லுமா, அவனை என்கிட்ட கொண்டு வந்துரு. இமாம் புகாரி பதிவு செய்றாங்க. எப்படி? அவனை என்கிட்ட நுழைச்சிரு. ஒருவர் 3 முறை நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடினால் நரகம் சொல்லுமாம், அல்லாஹும் அஜ்ருஹு மின்னி, அந்த நரகத்திலிருந்து அவனை தூக்கி வெளியே போட்டுரு, எனக்கு அவன் வேண்டாம், நரகம் சொல்லுமா. அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 முறை அஸ்அலுக்க சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத வஅஊது பிக மினன் நார். 2 வந்துச்சு பாருங்க. யா அல்லாஹ் உன்னுடைய சொர்க்கத்தை கேட்கிற, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். ஒரு 3 தடவை சொல்லுங்க. அடுத்து 2வது 3வது, எவர் ஒருவள் சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள தொழுகையும் சூரியன் மறைந்ததற்கு முன்புள்ள தொழுகையும் தொழுகிறாரோ அவரை ஒரு காலமும் நரகம் சொல்லிவிடுமாம், அவன் வரவே வேண்டாம் என் நரகத்துக்கு, அவன் சொர்க்கம் தான் கட்டாயம். அது என்ன தொழுகையெல்லாம்? அல் ஃபஜ்ர் ஒல் அசர். என்னது? அப்போ மற்ற தொழுகையெல்லாம் இல்லையா? இருக்கு. முக்கியமாக அந்த 2ம் ரொம்ப பெரிய சிரமத்தை உருவாக்குங்கிறதுனால அசர் தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் சரியாக தொழக்கூடியவர்களுக்கு மாஷா அல்லாஹ் நரகம் சொல்லுமாம், அவன் என்கிட்ட வரவே வேண்டாம் என்று. 4வது, எவர் பெண் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி சாலிகான பிள்ளையாக உருவாக்குகிறாரோ அந்த பெண் பிள்ளை அவரை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான். ரொம்ப முக்கிய, ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லாத செய்தியை சொல்ல, பெண் பிள்ளையை அழகிய முறையில் வளர்த்து ஒழுக்கத்தை கொடுத்து கற்றுக் கொடுக்கக்கூடியவருக்கு இந்த பாக்கியம். 5வது, இத்தகின்னார், சொர்க்கம் போகணுமா, ஒரு பேரீத்தம்பளத்தை எடுத்து கொஞ்சம் துண்டை பிச்சியாவது யாருக்கு கொடு, யாருக்கு கொடு, யாருக்கு கொடு, தர்மம் கொடு. சும்மா நஞ்சு பேச்சு பிச்சு பிச்சு எடுத்து அப்படியே சில்லறையை மாற்றி வச்சு சலக்காங்கிற பேர்ல சக்காத்துக்கிற பேர்ல தவறு. உன் சக்காத்தை கணக்கிட்டு தெளிவா கொடு. பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான அல்லாஹ் தந்த பாக்கியம். அதில் ஒரு காலமும் கணக்கு பார்க்காம ஜக்காத்தை கொடுக்காம போனா பெரும் நஷ்டம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஃபர்தான நோன்பு வைக்கிறான், ஃபர்தான ஜக்காத்து கொடுக்கறதில்ல. இல்லா மாஷா அல்லாஹ் ஒரு பேரிச்சம்பளத்தை கொண்டு ஒரு துண்ட பிச்சாவது ஏழைக்கு தர்மம் கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கம் செல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். 5வது, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த 4 வார்த்தையை சொன்னால் ஒரு நாளைக்கு 3 முறை சொல்றாங்க. 3 முறை சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அது சாலிஹான பாக்கியமான வார்த்தை, அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான அமல், இந்த துவாவை ஒருவர் மாலை நேரம் ஓதி இரவில் காலையில் மௌத்தாகி விட்டால், காலை நேரத்தில் ஓதி மாலையில் மௌத்தாகி விட்டால் வஜபத்தில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் உறுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது என்ன துவா? சையீதுல் இஸ்திக்பார் தான். எனது சையீதுல் இஸ்திக்பார், தலையான இஸ்திக்பார். அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வானா அப்துக வானா அலா அஹதிக்கங்கிற அந்த துவாவை, பாவ மன்னிப்பிலே தலையான அந்த துவாவை ஒருத்தர் ஓதினா அப்படியே மரணத்தை எனக்கு தெரிந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கருணையினால் ஓதிக்கிட்டு இருக்கேன். அல்லாஹ் சாட்சியார், பாடம் விவரம் தெரிஞ்சிருந்து ஓதிட்டு இருக்கேன். நீங்கள் அதுக்கு தயாராகிடணும். சும்மா அப்படியே காலத்தை கொண்டுட்டுலாம் ஓடிட முடியாது. கொஞ்சமாவது சின்ன பிச்சு பிச்சு இந்த அமல்களை செஞ்சாதான் சொர்க்கம் போவதற்கான வழிமுறை ஏற்படுத்தணும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. காலையில் மாலையில் ஓதக்கூடியவர்களாக இந்த செய்தி இஸ்திக்பார் ஆக்கிக் கொள்வோமாக. சகோதரர்களே, சொர்க்கம் உங்களை எதிர்பார்த்து இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சொர்க்கத்தையே நீங்கள் நுழைவதற்கு தயாரானாலும் கேட்கக்கூடிய சொர்க்கம் எதுவாக இருக்கட்டும், ஃபிர்தௌஸாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சுவனத்தை அடைகிற நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்துருவானாக. மிக முக்கியமாக இந்த நன்மையை அடைவதற்கு போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் என்ன, கொஞ்ச நாள் போயிடுச்சு பாருங்க. நம்மளை கடந்து நாட்கள் கடந்து எத்தனை நோன்பு? 10 நோன்பு கிட்ட, அடுத்து 11 10 தாண்டிட்டோம், 12ஆம் நோன்பு தாண்டிட்டு இருக்கோம். சுப்ஹானல்லாஹ். இன்னும் எவ்வளவு முடியுமோ உழைக்க முடியுமோ நன்மைக்காக அவ்வளவு உழைத்து சொர்க்கம் செல்லக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்துருவானாக என்று கூறி, மீண்டும் இது போன்ற சந்திப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி நம் அனைவரும் இதுபோன்று சொர்க்கத்தில் ஒன்று சேர்க்கிற நசீபையும், அதுவும் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சேர்ப்பிக்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கு தந்துருவானாக. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.